Hello everyone, praise the Lord, welcome to the Official Channel. நல்ல கூட உங்களை இந்த வீடியோ மூலமா சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு கூட உங்க மத்தியில ஒரு சின்ன காரியத்தை உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு. என்ன காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியா 33வது அதிகாரத்துல 11வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். துன்மார்க்கர் சாகிறதை விரும்பாமல் அவன் திரும்ப அவனுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பி வருகிறான், அதையே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஆண்டவர் என் மீது அன்பா இல்லை, ஆண்டவர் என் மீது இரக்கமா இல்லை. காரணம் என்னன்னா, நான் ஆண்டவரோட சரியான ஒரு உறவுல இல்ல, அவருக்கு நான் சரியான கனத்தை நான் தரல, இல்ல நான் இப்படி ஒரு வாழ்க்கையில இருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டோம், நான் விசுவாசியா இருந்தோம், இந்த மாதிரியான சில தப்பான வழிகள்ல தவறான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள நிறைய நேரங்கள்ல நம்ம இப்படி சிந்திக்கிறது உண்டு. ஆனாலும் தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்க மறிக்கிறதில்ல, நீங்க திரும்பி அந்த இடத்துல இருந்து வருகிறதே அவர் விரும்புகிறார். இன்னைக்கு கூட நீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க அப்படின்னா, தேவன் உங்களிடத்துல விரும்புகிறது உங்களுடைய மனம் திரும்புதல மாத்திரமே தவிர நீங்க இப்படியே இருக்கிறது இல்ல. தேவன் உங்களை எப்பொழுதும் நேசிக்கிறவரா இருக்கிறார். தேவன் துன்மார்க்கருடைய மனம் திரும்புதல விரும்புகிறவரா இருக்கிற பொழுது அவர் தெரிந்து கொண்ட நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மனம் திரும்புகிறது அவருக்கு எவ்வளவு இன்பமா இருக்கும். திரும்பவும் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனை நம்ம தேடுவோம், இன்னும் அதிகமாய் அவருடைய அன்பை நாடுவோம், அவருடைய பாதையில அவரோட பாதத்துல நம்ம உட்கார்ந்து அவருடைய விஷயங்களை நம்ம தியானிக்கும் பொழுது, அவருடைய வசனங்களை நம்ம வேரூன்றி நிற்க செய்யும் பொழுது தேவன் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அது மாத்திரம் இல்லாம தேவன் விரும்புகிற காரியமும் இதுவே. நாம் சாகாமல் பிழைத்திருப்பது அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, நம்ம சாகாமல் பிழைத்திருப்பது அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. இதையே அவர் விரும்புகிறார். தேவன் இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில திரும்பவும் ஜீவனை தருகிறவராய், உங்களுக்கு உயிரை தருகிறவராய் இருக்க விரும்புகிறார். So hope you all enjoy the video. See you next video. Until bye, this is Yona Sam Karishma.